இந்த நேரத்துல எதுக்கு எங்க ரூம்குள்ள வரீங்க? என்னது உங்க ரூமா? இதுக்கு பேரு ரூம். இது இட்லி கிட்ட சொன்னா சட்னி கூட நம்பாது. மாத்து துணி இல்லாம தெருவுல நின்னவ நீ. இன்னைக்கு என்னடானா விரிச்சுக்கிறதுக்கு ஒரு பாய், போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை, தலைவாணி, ஃபேனு. ராஜ வாழ்க்கை தான் போ. சரியான கில்லாடிடி நீ. உங்க வார்த்தையில நான் கில்லாடி, என்னோட வார்த்தையில நான் புத்திசாலி. அப்புறம் என்ன சொன்னீங்க? மாத்து துணி இல்லாம தெருவுல வந்து நின்னா? மாத்து துணி இல்லாமலாம் வரல, மாத்து துணி எடுத்துட்டு வரல. அப்படி என்னத்தை கொண்டு வந்து அடிக்கிடுவியா? அப்பா அம்மா வாங்கி கொடுத்ததெல்லாம் அப்புறம். ஆனா நான் என் சொந்த உழைப்புல வாங்கின சேலையை தான் இப்ப வரைக்கும் கட்டிட்டு இருக்கேன். அத மொத்தமா கொண்டு வந்து வச்சாலே ஒரு பீரோ பத்தாது. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னீங்க? ராஜ வாழ்க்கையா? சொன்னாலும் சொல்லலனாலும் இது எனக்கு ராஜ வாழ்க்கை தான். ஏன்னா இது நானா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. இதுல நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால எனக்கு இது ராஜ வாழ்க்கை தான். ஆமா, தன்னால ஜெயிச்சு கிழிச்சிட்ட. இன்னும் செருப்ப கழட்டி போடுற இடத்துல தான் உன் இடம் இருக்கு. ஆனா நான் அப்படி இல்ல. லீகலா ராயலா வந்த மருமக. எனக்கு இந்த வீட்ல தனி ரூம் இருக்கு தெரியுமா உனக்கு? நான் மட்டும் என்ன இல்லீகலாவா வந்தேன்? லீகலா தான் வந்தேன். அத்தனை பேர் பார்க்க அவங்க கண்ணு முன்னாடி தானே வந்தேன். அத முதல்ல நீங்க மறந்துடாதீங்க. என்ன இருந்தாலும் இந்த 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 மாதிரி தாலி உங்ககிட்ட இருக்கா? திருட்டுத்தனமா கட்டிக்கிட்ட மஞ்ச கயிறு தானே தானே உங்ககிட்ட இருக்குது. அதான் நாளைக்கு தங்கமா மாறப்போதே. அப்புறம் என்ன? நினப்புதான் பொழப்ப கெடுத்துச்சான். தங்க தாலி கிடைக்கும்னு நீ கனவுலயே இருந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ முதல்ல இந்த வீட்லயே இருக்க போறது கிடையாது. தேங்க்யூ. இப்படி என்ன பாராட்டதான் இந்த நேரத்துல இங்க வந்தீங்களா? இல்ல, நல்லதா 4 வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க நல்லதா 4 வார்த்தை. சரி பேசுங்க கேப்போம். தாலி பெருக்கிறது நடத்தி காட்டுறேன்னு சொடக்கு போட்டு சவால் விட்டையே, அது நடக்கவே நடக்காது. நீ தோத்துதான் போற. இந்த வீட்ல நீ சொல்லிட்டு போறியா சொல்லாம போறியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நாளைக்குன்னு ஒரு நாள் இன்னும் வரவே இல்ல. இப்பவே ஜெயிச்சுட்டு கனவு காணாதீங்க. ஹேய், அடிக்கிற வேப்பலை அப்படி அடிச்சிருக்கிறேன் நானு. நிச்சயமா வெற்றி உன் கழுத்துல தாலி கட்டவே மாட்டான். பாவம் அத்தை, ஒரே வேற கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அத்தனை பேர் முன்னால வெற்றி உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு உன்னை வெளியே துரத்தி விடதான் போறாரு. அந்த அவமானத்துல நீ கூனி குறுக்கி நிக்கதான் போற. அதான் நடக்க போகுது. சரி, அவரு என் கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னா? அதுக்குதான் சான்ஸே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கட்டிட்டா வாய்ப்பே இல்ல. இங்க பாருங்க, இந்த வாழ்க்கை, இந்த குடும்பம், இந்த புருஷன் எதுவுமே நான் எதிர்பார்த்தது இல்ல, கனவு கூட கண்டதில்ல. இந்த தாலி சாமி கொடுத்ததுன்னு நான் ரொம்ப தீவிரமா நம்புறேன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் வெற்றி தான் என் புருஷன்னு வைராகியமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல. பொட்டி பொடிக்கை தூக்கிட்டு கிளம்பி போக வேண்டியதுதானே? இல்ல, அதான் உண்மை. இப்ப வரைக்கும் நான் நினைச்சது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஓஹோ, எதிர்பாராம விழுந்த தாலி தான். ஆனா இது ஏன் தாலி, வீட்டுக்குள்ள விட மாட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னீங்க. என்ன நடந்துச்சு? அம்மாவே என் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்கல்ல. கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசியிருந்திருக்கணும், விட்டுட்டேன். அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. சரி, அதை விடுங்க. அப்புறம் அத்தை என்ன மருமகளா மகளாவே ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? இப்ப வரைக்கும் உங்களால அத்தை அம்மான்னு கூப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த உரிமையை அவங்க கொடுக்கல. ஆனா என்கிட்ட என்ன அம்மான்னு கூப்பிடுன்னு அவங்களே சொல்லிருக்காங்க. நீ ஏதோ ஜெகஜால வித்தை அங்க கொண்டு போய் காட்டி இருந்திருப்ப. இந்த ஜகஜால வித்தைக்கு பேரு அன்பு. சிஸ்டர், அன்புன்னு உடனே உங்க வீட்டுக்காரர் பேரை நான் சொல்லல. இது மனுஷங்களுக்கு மனுஷங்க காட்டுற அன்பு. லவ், அஃபெக்ஷன். நாம எதை தரமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். நான் அன்பை தரேன், அதுவே எனக்கு திரும்ப கிடைக்குது. அந்த வகையில தான் அம்மா எனக்கு சப்போர்ட்டா உறுதியா இப்ப வரைக்கும் இருக்காங்க. அவங்க சப்போர்ட் இருந்தா நான் நினைச்சது எல்லாமே தன்னால நடக்கும். நடக்கும்டி, நடக்கும். நான் இருக்கிற வரைக்கும் எதையும் நடக்கவே விட மாட்டேன். உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணி எனக்கே போர் அடிக்குது. ஒன்னு சொல்லவா? நாளைக்கு நான் சொல்றபடி தான் நடக்க போகுது. வெற்றி கற்ற தாலி தான் என் கழுத்துல ஏற போகுது. உடனே அவமான தங்காம நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு வெளிகளே கிளம்பி போயிடாதீங்க. இந்த வீட்ல இருக்கிற மாதிரி வேற எங்கேயும் சொகுசா வாழ முடியாது. அடியே, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க.
நாளைக்கு இருக்குடி உனக்கு தீபாவளி. உன்னை அசிங்கப்படுத்தி வெற்றி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறான். அப்ப கண்ணீர் விட்டு காதறி எங்க முன்னாடி அழ போறேன். அப்ப உன்கிட்ட பேசிக்கிறேன்டி. அப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க தாராளமா என்கிட்ட வந்து என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பேசுங்க. ஆனா இப்போதைக்கு என் வீட்டுக்காரர் வர நேரமாச்சு. எங்க ரூம்குள்ள நாகரிகமே இல்லாம வந்து நிக்கிறீங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது டீசென்ட்டா வெளியே நின்னு பழகுங்க. இல்லனா மோசமான வார்த்தையில சொல்லி உங்களை வெளியே அனுப்ப வேண்டியதா இருக்கும். என்னது மோசமான வார்த்தையா? எங்க எங்க சொல்லுடி பாப்போம். சொல்லு. வெக்கம் மானம் எதுவுமே இல்லாம அடுத்த பெட்ரூம்ல வந்து நிக்கிறியே, அறிவு இருக்காடி உனக்கு? வெளியே போறியா இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவானு கேப்பேன் சிஸ்டர். பரவாயில்லையா? ஹாய், என்னைய அவமானப்படுத்துற. இனிமே உன்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டேன்டி. கிளம்புங்க, தூக்கம் வருது. ஏய், உன்ன இன்னும் போலியா நீங்க? ஏய், இருக்குடி உனக்கு. என்கிட்ட உன் திமிர் எடுத்த பேச்ச காட்டுற. நான் யார் தெரியுமா? சித்ரா. நாளைக்கு பாரு உனக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சும்மா விட மாட்டேன்டி. அக்கா, 5 வகை பழமும் வாங்கியாச்சு. வேற என்ன இருக்கு? வாங்கியாச்சுன்னு அதோட விடு. இனிமே பூ மட்டும் தானே வாங்கணும். காலையில போகும்போது வழியிலேயே வாங்கிக்கலாமா? சமையல்கார்கிட்ட பேசியாச்சு இல்லக்கா? எல்லாம் கரெக்டா பண்ணிடுவார்ல? என்ன பண்ணிடுவாரு? பல வருஷமா நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு அவர் தானே பண்ணுவாரு. அதெல்லாம் கரெக்டா ரெடி பண்ணிடுவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணி, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அவ ஏன் பொண்ணே இல்ல, அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் இனி சம்பந்தமே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பண்ண வேண்டிய கடமையை தான் பண்ணிட்டு இருக்கோம் இளையவரே. சித்தப்பா, இவங்க அபிக்கு தாலி பிரிக்க போறாங்க. அப்போ இவங்களே அதை தாலின்னு ஒத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போனா போட்டுன்ட்டு இவங்கெல்லாம் தாராவத்திரி கொடுத்துட்டு வர போறாங்களா? டேய் சூர்யா, நீ எதுக்கு இளையவரை தூண்டி விட்டுட்டு இருக்க? இந்த பேச்சு அவருக்காச்சு எனக்காச்சு. நீ என்ன இடையில பேசிட்டு இருக்க? இவன் வந்து சொல்லலன்னா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏற்பாடுலாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க. அம்மா, நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அபி இந்த வீட்டு பொண்ணு. அவ அந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு கௌரவ குறைச்சல். இதுல அவளுக்கு ஆசீர்வாதம் வேற பண்ண போறீங்களா? பத்மா, அண்ணிதான் பிடிவாதமா இருக்காங்கன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? என் பேச்ச நீயும் மீற ஆரம்பிச்சிட்டியா? நான் என்னங்க பண்ணட்டும்? வேணான்னு வெறுத்து ஒதுக்குனாலும் அவ நம்ம பெத்த பொண்ணு இல்லையா? அவ விருப்பப்பட்டு போயிட்டா. இவ்வளோ நாளும் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டா. இதுக்கு மேலேயும் அவளை பிரிச்சு கொண்டு வர நினைக்கிறது தப்பு இல்லைங்களா? ஐயோ சித்தி, எத்தனை வருஷம் அவன் இந்த வீட்டுல இருந்தாலும் அவ ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி தான். கல்யாணம்னு அவங்களே ஒத்துக்கலையே. இவன் அந்த வீட்டுல வாழவே இல்லை. அவ சும்மா தான் அந்த வீட்டுல தங்கியிருக்கா. யாரு என்ன வேணா சொல்லிட்டு போங்க. என்னைக்கு அவ கழுத்துல திருநான்காத்தம்மன் தாலி விழுந்துச்சோ அப்பவே அவ அந்த வீட்டு பொண்ணு ஆயிட்டா. இத நான் எப்பவுமே மாத்திக்க மாட்டேன். இந்த வீட்டு பொண்ணுக்கு செய்ய வேண்டியத பெத்தவளுக்கு தான் மனசு இல்ல. நான் அவளுக்கு பாதி தாய். அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுதான் ஆவேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. அண்ணி, உங்களுக்கு மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துல அக்கறையா இல்லையே? ஏன்? வாழ போற பொண்ணுக்கு செய்யறதுல நம்ம கௌரவம் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒருத்தன் பொண்டாட்டியை இழுத்துட்டு வந்து இங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கெடுக்கிற காரியமே. வாழ போற பொண்ண ஆசீர்வாதம் பண்ணி வாழ வைக்கிறதுக்கு பேர் தான் கௌரவமே. அம்மா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சித்தப்பாவை ரொம்ப நோகடிக்கிற. டேய், அவரும் நீயும் சேர்ந்துதான் எல்லாரையும் நோகடிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான்டா தப்பு. பத்மா, அழாத. எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அழாத பத்மா.
நல்லா ஸ்ட்ராங்கான கம்பியாக தான் இருக்கு. அந்த வெற்றி தாலி பிரிச்சு போடுற சடங்குக்கு மட்டுமல்ல மாப்பிள்ள, இனிமே எந்த சடங்குக்குமே போக முடியாது. அவன் இப்ப வீட்டுக்கு போக போறதில்ல, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மார்ச்சோரிக்கு போக போறான். மாமா, ஒருவேளை அவனுக்கு முன்னாடி வேற யாராவது வந்துட்டாங்க. ரோட்டோட 2 முனையிலையும் நம்ம ஆளுங்க நிக்கிறாங்க. அவனை தவிர வேற யாராவது வந்தா உடனே நமக்கு போன் வரும், நாம சுதாரிச்சுக்கலாம். சரி. என்னடா அப்படியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள அவன் வந்துகிட்டு இருக்கான். சரி, சரி. வாங்க மறைஞ்சிக்கலாம். என்னம்மா இன்னும் காணும்? வருவான். அடச்சே, வெற்றி! வாங்க மாப்பிள்ள, என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். சரி அம்மா. கழுத்துல படல மாப்பிள்ள, நெஞ்சில தான் பட்டிருக்கு. அப்போ உசுருக்கு ஏதாவது? மாப்பிள்ள மயங்கிட்டான். தலையில நல்லா அடிபட்டிருக்கும், ஊமக்காயம் உள்ள பட்டிருக்கும். பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ மாமா, இவன்லாம் ஒரு ஆளு. வாங்க போலாம். ஆளுங்க வரதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்றதுதான் நல்லது. நாம நினைச்சது நடந்துச்சு. வாங்க மாப்பிள்ள போலாம். போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. வெற்றி, 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 எழுந்திரு வெற்றி, 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 எழுந்திரு வெற்றி, வெற்றி, பாரு வெற்றி, 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 எழுந்திரு.
என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அவர் இன்னும் வரலக்கா. ஏமா அவன் வீட்டுக்கு வராம இருக்கிறது என்ன புதுசா? இதை விட லேட்டாலாம் வந்திருக்காமா. எதுக்குப்பா பயந்துட்டு இருக்க? இல்ல மாமா, எனக்கு கெட்ட கனவு வந்துச்சு. கெட்ட கனவா? என்னங்க, எனக்கும் பயமா இருக்க. இதெல்லாம் சகுனம்னு சொல்லுவாங்க. ஏய் இரு இரு, இப்ப எதுக்கு பயந்துட்டு இருக்க? அம்மா கிட்ட கேட்போம். என்னாச்சுமா? மா, நாளைக்கு தாலி பெருக்கிற நாள்மா. இப்ப வரைக்கும் அவர் வரல. கெட்ட கனவு வந்துச்சு. ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு பயமா இருக்குமா. அவன் எப்பவுமே இப்படிதாம்மா. நமக்கு தேவையான நேரத்துல அவன் போனை எடுக்கவே மாட்டான். எப்பவாவது தான் எடுப்பான். இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? டேய், அவ கெட்ட கனவு கண்டிருக்காடா. நாளைக்கு நல்லது நடக்கிற நேரத்துல இதெல்லாம் ஒரு தப்பான சகுனம்டா. ஷோ. மா, நான் இப்பவே போய் அவரை தேடிட்டு வரேன். யாராவது துணைக்கு வந்தா போதும். இல்லனா நானே கூட போய் தேடிட்டு வரேம்மா. என்ன சொல்ற? இந்த நட்ட நடு ராத்திரில போய் அவனை தேட போறியா? எங்கன்னு போய் தேடுவே? இங்க விட்டா மெக்கானிக் ஷெட்ல தான் இருக்க போறான். நீ கோபாலகிருஷ்ணனுக்கு கால் பண்ணி பாரு. அவனுக்கு ஏதாவது தெரியும். கால் பண்ணிட்டேமா. அங்கேயும் அவர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களையும் நீ தூங்க விடலையா? சத்தம். ஷோ, இது என்ன கூத்தா இருக்கு? வாரத்துல 2 நாள் வீட்டுக்கு வந்தாலே அதிசயம். என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத கூத்தா. அவர் வரலன்னு இந்த குதி நடுராத்திரியில குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நைட்ல என்ன? பகல்லையே வீட்டுக்கு 4-5 நாள் வராம இருந்தது இல்லையா? ஏ சித்ரா, அது சாதாரண நாள்ல. நம்ம வீட்ல நாளைக்கு விசேஷம் வச்சிருக்கோம். அதுவும் தாலி பெருக்கிறது. இந்த நேரத்துல வெற்றியும் வரல, கெட்ட கனவும் வந்திருக்குன்னா கவலைப்பட மாட்டாங்களா? சபா, இந்த கெட்ட கனவோட தாங்க முடியல சாமி. கலைமாமா, கொஞ்சம் கூட வரீங்களா? அவரை போய் தேடி பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாங்க, நானும் கூட வரேன். போய் தேடுவோம். ஏய் இப்ப எங்கன்னு போய் தேடுறது? மெக்கானிக் ஷெட்டை தவிர வேற எங்க போயிருப்பான்? இவ்வளவு பெரிய டவுன்ல எங்கன்னு போய் தேடுறது? அது இந்த நேர கட்ட நேரத்துல. இத பாரு, அவன் ஒரு ரவுடி. எப்போ வருவான் எப்போ போவான்னு சொல்ல முடியாது. அவனுக்காகலாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத. பேசாம போய் படு. விடிஞ்சதும் தன்னால வந்து சேருவான். இதுக்கு போய் பதறிக்கிட்டு. என்னங்க, இவ சொன்னதுல இருந்து எனக்கும் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். நான் கால் பண்ணிட்டேன், அவர் எடுக்கலம்மா. நான் பண்ண அவன் கண்டிப்பா எடுப்பான். நான் அவனுக்கு ட்ரை பண்றேன். ரிங் போகுது. என்னாச்சுடா? எடுக்க மாட்டேங்கிறான். ஆனா உன்னோட நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணு. சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவன் என்ன சின்ன பிள்ளையா? அவனை நினைச்சுதான் இந்த ஊர்ல நிறைய பேர் பயப்படுவாங்க. அவனுக்காக நீ பயப்படுறதை என்னால ஏத்துக்க முடியாது. கண்டதை நினைச்சு புலம்பாம எல்லாரும் படுத்து தூங்குங்க போங்க. இல்லங்க, நான் வேணும்னா. கமலா, தூக்கம் கெட்டா அவங்களுக்கு வேணா ஒன்றும் பண்ணாது. நீயும் நானும் பேஷண்ட். தூக்கம் கெட்டா நமக்கு தான் ஏதாவது வரும். போய் படு. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு அபி. ஆனா அவன் வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போய் படு, காலையில பாத்துப்போ. போ. அதே முடியல. ஏங்க வாங்க. கவலைப்படாதம்மா. அப்படி எதுவும் ஆகிறவளுக்கும் சாதாரண ஆள் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளித்து வந்துடுவான். இந்த பாரு, கவலைப்படாமல் தூங்கு போ. நீ வனந்தினி. அபி, காலையில விடிஞ்சத வேணா நானும் நீயும் போய் தேடலாம். இந்த ராத்திரியில ஒன்றும் பண்ண முடியாது. சரிக்கா, நீங்க போய் படுங்க. எதுக்காக எனக்கு கெட்ட கனவு வந்துச்சு? இல்ல, உனக்கு எதுவும் தப்பா நடக்க நான் விட மாட்டேன். எது நடந்திருந்தாலும் உன்னை நான் காப்பாத்துவேன். பாத்துருவோம்.